விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெறவுள்ள பொது வேலை நிறுத்தத்திற்கு வணிகர் சங்க கூட்டமைப்பு ஆதரவு அளித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறும் என்று தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல்லில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூட்டமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு கொரோனா காலகட்டத்தில் வணிகர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகளை அத்தியாவசிய பொருட்களில் இருந்து மத்திய அரசு நீக்கியுள்ளது. இது கண்டனத்துக்குரிய செயல் என்றார். நீக்கப்பட்ட பொருட்களை மீண்டும் அத்தியாவசிய பொருட்களில் சேர்க்கப்பட வேண்டும் எனவும், அதே போன்று நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது விவசாயம். விவசாயத்தில் இந்த அத்தியாவசிய பொருளிலிருந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகளை மத்திய அரசு அகற்றியதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அத்தியாவசிய பொருளை சேர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் என்பது செயற்கை முறையாக ஒருவரே அந்த பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டு செயற்கை விலையேற்றக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த ஏறக்குறைய டெல்லியிலே பல நாட்களாக விவசாயிகள் சாலைகளில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு அழைத்து பேச்சுவார்த்தை என்று சொன்னாலும் பல முறை தோல்விதான் பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரடியாகவே தலையிட்டு விவசாயிகளை அழைத்து அவருடைய கோரிக்கைகளை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நாளை நடைபெறுகின்ற அனைத்து போராட்டத்திலும் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு விவசாயிகள் போராட்டத்திற்கு எங்களுடைய தார்மீக ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கு மாவட்டம் வாரியாக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திலும் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு நிர்வாகிகள் பெரும் திரளாக பங்கேற்பார்கள் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு அரசுகளுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இதுவரை 32 பேர் எங்கிட்ட லிஸ்ட் வந்திருக்கு. 32 வியாபாரிகள் கொரோனா தொற்றால், அதாவது வியாபாரம் செய்துகிட்டு இருந்தவங்க, மக்களுக்கு நேரடியாக பொருளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் மாய்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை என்பதை பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே கொடுத்திருக்கோம், மனுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். நன்றி நன்றி. இந்த கொரோனா தொற்று பேரழிவால் பாதிக்கப்பட்டு மாண்டு போன வியாபாரிகளுக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முதல்வருக்கு அழுத்தமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது வேறு எந்த கஜனாவிலிருந்தும் பணம் எடுக்க வேண்டியதில்லை. வியாபாரிகள் முகக்கவசம் அணியவில்லை, இடைவெளி இல்லை, கடைகளை குறித்த நேரத்தில் அடைக்கப்படவில்லை என்று சொல்லி எங்களிடத்திலே அவதாரமாக பெற்ற தொகை பல கோடி ரூபாய் இருக்கிறது. அதிலிருந்து இந்த கொரோனா தொற்று பேரழிவு காலத்திலே அரசுக்கு கடுகளவும் கெட்ட பேர் ஏற்படக்கூடாது என்பதற்காக, மக்கள் பசியால் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்று அந்த வியாபாரிகள் சாமானிய மக்களோடு பகிர்ந்து கொண்ட காரணத்தினால் கொரோனா தொற்று ஏற்பட்டு மாண்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த 10 லட்சம் ரூபாயை அந்த தொகையிலிருந்து எடுத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். இதே போன்று வெள்ளத்தால் கடலூர் மாவட்டம், இன்று கன்னியாகுமரி மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் பல கடைகள் கடுமையான இழப்புகளை சந்தித்திருக்கிறது. கொரோனா பேரிடரிலே விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை, மீனவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குவது போல பாதிக்கப்பட்ட விவசாயிகளையும் கணக்கிட்டு எந்த அளவிற்கு அரசு உதவி செய்கிறதோ அதே போன்று பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கும் ஆய்வு செய்து முறையான இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்பதை மத்திய மாநில அரசுக்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வேண்டுகோளாக வலியுறுத்துகிறது.